கர்த்தர் உயர்ந்தவர். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அசீரியரின் கொள்ளையை யூதாவின் புத்திரர் கூட்டிச் சேர்க்கிறார்கள். சத்துருவனிடத்தில் உள்ள ஐஸ்வர்யம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவர். எருசலேமுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும்போது கர்த்தர் எழுந்திருந்து சத்துருக்களை சிதறடிக்கிறார். சத்துருக்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தாலும் அவர்களுடைய கூட்டு சிதறடிக்கப்படும். கர்த்தர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். சீயோன் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறும். கர்த்தருடைய பலமும் பராக்கிரமமும் ஆசீர்வாதமும் அவருடைய பிள்ளைகள் மீது தங்கி இருக்கிறது. சீயோன் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரம்பி இருக்கிறது. எசேக்கியா ராஜாவும் அவருடைய ஜனங்களும் கர்த்தருக்குள் உற்சாகமாய் இருக்கிறார்கள். தங்களுடைய இக்கட்டு காலத்தில் கர்த்தரே தங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். ஞானமும் அறிவும் கர்த்தருடைய பிள்ளைகளின் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். அதுவே அவர்களுக்கு பூரண ரட்சிப்பாயும் ரட்சிப்பின் பலனாயும் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல முடிவு காத்திருக்கிறது. அவர்களுடைய காலங்கள் உறுதியாய் இருக்கும் என்று ஏசாயா சொல்லுகிறார். யூதா தேசத்திலே இனிமேல் குழப்பங்கள் இருக்காது. அவர்களுக்கு இக்கட்டு காலமும் வராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூரண ரட்சிப்பு உண்டாகும். அந்நிய தேசத்து சத்துருக்களிடமிருந்து அவர்கள் முழுமையாக விடுவிக்கப்படுவார்கள். தேசத்தில் நியாயமும் நீதியும் நிரம்பி இருக்கும். மனுஷருடைய உள்ளங்களில் சந்தோஷமும் சமாதானமும் அதிகமாயிருக்கும். கர்த்தர் உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறவர். கர்த்தர் யூதா தேசத்தை பாதுகாக்கிறார். சத்துருக்களிடமிருந்து ரட்சிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எசேக்கியா ராஜாவும் யூதா தேசத்தின் ஜனங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களை எவ்வாறு ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் மெய்யான பொக்கிஷம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே நமக்கு மெய்யான பொக்கிஷம். அதுவே நம்முடைய நிலையான ஐஸ்வர்யம். யூதாவின் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது அவர்களுக்கு உன்னதத்தில் இருந்து மெய்யான பொக்கிஷம் வரும். இந்த பொக்கிஷத்தை எந்த சத்துருவாலும் கொள்ளையிட முடியாது. நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் உறுதியாயிருக்கும். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்னும் இந்த தீர்க்க தரிசனத்தின் மொழிநடை ஓரளவு இறந்த காலத்தில் கூறப்பட்டுள்ளது போன்று இருந்த போதிலும் இது மேசியாவின் காலத்தில் இனிமேல் நிறைவேறப் போகும் தீர்க்க தரிசனமாகும். மேசியாவின் ஆட்சி காலத்தில் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உறுதியாக இருக்கும். அப்போது சீயோன் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பப்பட்டிருக்கும்.